சிங்கை ராணியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி, அதாவது சிக்கன் குழம்பு எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ எல்லாம் சொல்கிற ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை. முதல்ல அதுக்கு சிக்கனை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கறி மசால் பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சேர்த்துற ஐட்டங்கள், உப்பு, இது மூணும். இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பச்சை வெங்காயம், ஒரு பத்தை தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இவ்வளோ மட்டும் போட்டு பச்சையாக மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சி தாளிக்கணும். அதை தாளிக்கும் போது காமிக்கிறேன். இது கிரேவி குழம்புக்கு வர்றதுக்காக ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, இந்த வெங்காயத்தை வணக்கி, அதாவது நல்லா வடசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வணக்கி போடணும். இது அப்புறம் குழம்புல கண்டினியூவாக காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன், இந்த ஜாரில் போட்டேன். இப்போ அதை அரைச்சி தாளிக்க போகிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கினா போதுங்க. இந்த நேரத்தில் சும்மா வாசத்துக்காக ஒரு 4 ஜீரகம் இதில் போட்டு ஒரு பரட்டி வச்சுருங்க. இதுதான் கிரேவி. தேங்காயும் இதுவும் போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றுறதுக்கு. இதை ஆறட்டும். இதை எடுத்துகிட்டு ஒரு குக்கர் வச்சு தாளிக்கிறதுக்கு சிக்கனை தாளிக்க ஆரம்பிப்போம். குக்கர் வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்னை பொறுத்தளவு கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும்னு ஒரு சின்ன டிப்ஸாக சொல்கிறேன்ப்பா. கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. கட் பண்ணிடுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்ற சொன்னேன். இந்த நெய் உருகிடுச்சுன்னா, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தாளிக்கிறதுக்குன்னு காமிச்சேனே, இதில் தண்ணி விடாத அந்த வெங்காயம் தக்காளி தண்ணி தான் இது. வெங்காயம் தக்காளி புதினா கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்குறோம். இதை தாளிக்கிறதுக்கு ஊற்றுறோம். மேலே தெரிக்காத ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த நெய்லேயே வணங்கணும். வணங்கும்போது கொஞ்சம் போல் பாதி வணங்கின பின்னாடி இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அதாவது இதெல்லாம் ஏன்னா நம்ம பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவு இந்த மசாலாலாம் எண்ணெயில் இதான உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துருங்க. இதில் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக சிக்கனை அதில் போட்டாச்சு. இது கூட நல்லா பரட்டி விடுங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதும், நம்ம தனியாக இதுக்கு தண்ணி விட தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ இதுக்கான கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அதுவே போதுமானது. ஏன்னா இதில் கொஞ்சம் சூப் எடுத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்கிறதுக்காக அது ஒரு டிப்ஸாக அந்த கிரேவியில் நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இதுக்கு மஞ்சத்தூள், நம்ம கறி மசால் பவுடர், உப்பு மூணும் சேர்த்தணும். தேவையான உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், ரொம்ப வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்காக போடுறதுப்பா. கூட இந்த சூப்பு இதெல்லாம் கிரேவியில் நல்லா வரணுன்றதுக்காக கொஞ்சம் கறி மசால் பவுடர். அப்புறம் குழம்புக்கு போட்டுக்கலாம். நான் சக்தி கறி மசால் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு, அதாவது நம்ம வீட்டில் வெறும் மல்லித்தூள் வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாமல் இதை மாற்றி பண்ணுங்கள். இல்லைன்னா மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சு மல்லி அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பிறண்டு வர சமயத்தில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். உப்பு காரம் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப சேர்த்துடாதீங்க பாருங்கள். அதாவது இந்த சிக்கன் முழுகிற அளவுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு 3-4 விசில், உங்கள் குக்கரோட இதை பொறுத்து 3 விசிலோ 4 விசிலோ விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம
சூப்பை எடுத்துக்கிட்டு கிரேவி செய்கிறத கண்டினியூ பண்ணலாம். இப்போ கிரேவிக்கு தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை, இந்த வணக்கின வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. வெந்துதான் இப்படி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் சும்மா எடுத்து குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்க சொன்னது. இதுலேயே ஆல்ரெடி எல்லாம் ரொம்ப ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி இன்னும் சூப் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துருக்கலாம். நான் போதும் எடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த மீதி சிக்கன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு பாருங்கள். இதே எவ்வளோ கிரேவி வரும்னு பாருங்கள். அதை தான் சொன்னேன், ஒரு மூடி தேங்காய்க்கு மேலே போடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி தேவையான எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணிக்கான அளவு கொஞ்சம் காரம், இந்த அடுப்பை திரும்ப ஆன் பண்ணி அந்த சூப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டோம் இல்லையா, போதும். இதை விட்டுட்டு இதில் அந்த மசாலா அரைச்சதை, தேங்காய் வெங்காயம் மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரைச்சதை போட்டிருக்கோம். இந்த போட்ட இதுக்கான வீட்டில் நீங்கள் குழம்புக்கு பொடி என்ன சாம்பார் பொடி போடுவீங்களோ, உங்கள் பொடிக்கு எவ்வளோ காரம் கொள்ளுமோ, உங்கள் பொடியோட காரம் அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவு காரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கறி மசால் பவுடர், அவ்வளோதான். கறி மசால், இதுக்கான உப்பு, இந்த சாந்துக்கான உப்பு போதும். இதை நம்ம தேவையான அளவு கரைச்சிட்டிங்கன்னா, இது அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா குழம்பு ரெடி. பச்சை வாசம் போனோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா இதை கூட மூடி போட்டு இன்னொரு சவுண்டு விடலாம், தப்பில்லை. இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த சூப்பில் வந்திருக்க மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வரும். அதனால் வேணும்னா மூடி போட்டு இன்னொரு சவுண்டு விட்டுக்கோங்க. ஒரு சவுண்டு வந்தோடனே இறக்கியாச்சு. இறக்கி பார்க்குறேன், பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி சுண்டிடும். இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. சிக்கன் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்திருக்குது, சூப்பராக வெந்துருச்சு. இதை சாதத்துக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம்னா இந்த அளவு போதும். இல்லை இதை எங்களுக்கு ஃப்ரை பண்ண மாதிரி வேணும்னா அது வேறு டிப்பில், வேறு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. வெந்துதான் இப்படி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் சும்மா எடுத்து குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்க சொன்னது. இதுலேயே ஆல்ரெடி எல்லாம் ரொம்ப ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி இன்னும் சூப் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துருக்கலாம். நான் போதும் எடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த மீதி சிக்கன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு பாருங்கள். இதே எவ்வளோ கிரேவி வரும்னு பாருங்கள். அதை தான் சொன்னேன், ஒரு மூடி தேங்காய்க்கு மேலே போடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி தேவையான எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, அந்த தண்ணிக்கான அளவு கொஞ்சம் காரம், இந்த அடுப்பை திரும்ப ஆன் பண்ணி அந்த சூப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டோம் இல்லையா, போதும். இதை விட்டுட்டு இதில் அந்த மசாலா அரைச்சதை, தேங்காய் வெங்காயம் மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரைச்சதை போட்டிருக்கோம். இந்த போட்ட இதுக்கான வீட்டில் நீங்கள் குழம்புக்கு பொடி என்ன சாம்பார் பொடி போடுவீங்களோ, உங்கள் பொடிக்கு எவ்வளோ காரம் கொள்ளுமோ, உங்கள் பொடியோட காரம் அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவு காரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கறி மசால் பவுடர், அவ்வளோதான். கறி மசால், இதுக்கான உப்பு, இந்த சாந்துக்கான உப்பு போதும். இதை நம்ம தேவையான அளவு கரைச்சிட்டிங்கன்னா, இது அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா குழம்பு ரெடி. பச்சை வாசம் போனோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா இதை கூட மூடி போட்டு இன்னொரு சவுண்டு விடலாம், தப்பில்லை. இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த சூப்பில் வந்திருக்க மாதிரி
எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வரும். அதனால் வேணும்னா மூடி போட்டு இன்னொரு சவுண்டு விட்டுக்கோங்க. ஒரு சவுண்டு வந்தோடனே இறக்கியாச்சு. இறக்கி பார்க்குறேன், பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கிரேவி சுண்டிடும். இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. சிக்கன் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்திருக்குது, சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து சாதத்துக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம்னா இந்த அளவு போதும். இல்லை இதை எங்களுக்கு ஃப்ரை பண்ண மாதிரி வேணும்னா அது வேறு டிப்பில் வேறு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.